கன்னியாகுமரியிலேருந்து நார்த் இந்தியாவுக்கு வண்டி கொண்டு வந்து 2 இயர்ஸ் ஆச்சு. நம்ம வண்டி நார்த் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. இப்போ ரிட்டர்ன் வந்து நம்ம ஊருக்கு கொண்டு போக போகிறோம். ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இருக்கிறது மத்திய பிரதேஷ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போது இங்கேருந்து கிளம்பியாச்சு. டைம் இப்போ ஒரு 3-4 ஆச்சு. 3:59 ஆச்சு. சாதனம்லாம் திங்ஸ் எல்லாம் ஒதுக்கி எடுத்து காலையிலேருந்தே ஒதுக்குனது இப்போ தான் முடிஞ்சு, இப்போ தான் கிளம்பியிருக்கோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஷிரடி சாய்பாபா கோவில், மகாராஷ்டிரா. இங்கே போயிட்டுருக்கோம். 400 இங்கேருந்து எவ்வளோ காமிக்கு? 400 கிலோமீட்டர் கிட்ட வரும். 400 ரோடு கொஞ்சம் இது நினைக்கிறேன். நைட்டு 10:30 காணிக்குது. எப்போ ரீச் ஆகும் பார்க்கலாம். அவங்க 2 பேரும் திங்ஸுக்கு இடையில 2 பேர் இருக்காங்க. இங்கே உள்ள மண் வந்து நல்ல கரிசல் மண். இங்கே வந்து அந்த பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து வெள்ளைப்பூண்டு, அப்புறம் வந்து பீட்ரூட்டு, இந்த மாதிரி நிறைய காய்கறியெல்லாம் இங்கே விளையும். பெரிய வெங்காயம்லாம் இங்கேருந்து நிறைய லோடு பண்ணுவாங்க. நம்ம இடத்துலேருந்து லாரியெல்லாம் இங்கே நிறைய வரும். ஒரு மலைக்கீடையில் தான் இந்த மாதிரி ரோடு போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் தூரமாக இப்படி தான் போயிட்டுருக்கு. இதில் வந்து என்னென்னா இதே மாதிரி போயிட்டே இருக்கும்போது ஒரு மலை உச்சியில் வந்து இந்த ரோடுக்கு ஒரு சைடு வந்து ஒரு ஹிந்து கோயில் மேலே இருக்குது. அது மாதிரி அதே ஆப்போசிட்டில் சேம் வந்து ஒரு பக்கம் ஒரு மசூதி இருக்குது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்து, கொஞ்சம் வித்தியாசம் மட்டும். ஸ்பீடாக போகிறது உங்கள் லக்கேஜ் இருக்குல்ல, மக்களாக ஸ்பீடாக போக முடியாது. அவங்கள போட்டு மக்களை நமக்கு மேலே சாதனை இருக்கனால நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இல்லைனா நம்மளும் விட்டு பறந்து போகக்கூடிய ஆளுங்க தான் இல்லையா? என்னங்க, எனக்கு இப்போ அதனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு பிரேக்கு. சாயை வாங்கிட்டோம். சாய் குடிச்சிட்ருக்கான். இங்கேருந்து சாய் வாங்கணும். இல்லை கேட்ட என்ன கேட்டால் சொல்லிடுங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. இப்போ தான் ஒரு KL 75 போச்சு. என்ன பண்ணுறது, மகாராஷ்டிரா மண்ணில் யாருன்னு உடனே ஒரே தமிழ்நாடு KL KA NL இந்த வண்டியெல்லாம் நார்த்தில் பார்க்க முடியாது. டெல்லி பகையில் பஸ் எப்போவாவது ஒன்று தான் வரும். அப்புறம் என்னென்னா நம்ம இடத்துல வந்து டோல்கேட்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இங்கெல்லாம் காடு காட்டினா போதும். யாரும் பெரிய பெரிய எக்ஸ்பிரஸ்வே, ஹைவே என்னெல்லாம் இருக்குது, பெரிய பெரிய எக்ஸ்பிரஸ்வேலாம் காடு காட்டினா போதும், உடனே அடுத்த செகண்டை திறந்துருவோம். நம்ம இடத்துல 1000 கொஸ்டின். அது நம்ம ஏரியாவில் ஒரு ஸ்பெஷல் இல்லை. நம்ம ஏரியாவில் ஆர்மி இல்லை, அவங்களுக்கு வேலையை தெரியும். இருக்கு வரமாட்டே. ஆனால் லாரி நிறைய போய் இந்த ரோட்டில் நைட் இதோட நிறைய போகும். இப்போ அதுவும் அப்போ நைட்டு நம்ம பிரேக்கெல்லாம் எடுக்க போகிறோம். இந்த முட்டை பேனா மடியில் வந்துடும். இருக்கட்டும். 2 பேரும் இவ்வளோ நேரம் லக்ஷியும் தர்ஷியும் தூக்கம். லக்ஷி கிளம்பி இப்போ தான் பேசிட்டு திரும்பியும் தூங்கிடுச்சு. நீல் கதையெல்லாம் கேட்டுட்டு. ஆனால் இந்த ரோட்டில் அவ்வளோ ஸ்பீடாக போக முடியாது. ஒரு நல்ல பிஸியான ரோடு. இப்போ நாங்கள் ஷிரடி போயிட்டுருக்கோம். ஷிரடி சாய்பாபா. ஈவினிங் நைட்டு 11
10:30-11 போகும் டைம் காட்டுது. பிரேக் எடுக்காமல் இருந்தா இடையில எங்கேயாவது பிரேக் எடுத்தா 12. நாளைக்கு ஸ்ரீடி சாய்பாபாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கேரளா 1200 கிலோமீட்டர். என்ன வீலுது இல்லை பேக் கேமரா வைக்கிறியா? அப்புறம் என்னன்னு சொன்னா பாத்தீங்களா வண்டி ஃப்ரண்ட்ல பேர் போட்டிருக்கு நிஷா தினேஷ். என்னங்க 2 கண்டுபிடிச்சிருக்கீங்களா? 2 கேஜ் பிடிச்சாலும் 1 கேஜ் பிடிச்சாலும் சைக்கிளா 2 கேஜ் ஹேண்டில் பிடிக்க 2 கேஜ் பிடிச்சிருக்கேன். இப்படி தான் 2 கேஜ் பிடிச்சிருக்கேன். லைட் எப்படி வச்ச புள்ள இருந்தா அதனால தான் கேட்டேன். இந்த மாதிரி லாங் ட்ரைவாக நம்ம வண்டி ஓட்டும்போது எப்போ நம்ம பிரேக் எடுக்கிறோமோ ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டருக்கு அப்புறமா நம்ம ஒரு சாய பிரேக்லாம் எடுக்கும்போது வண்டியை வந்து நம்ம உடனே ஆஃப் பண்ணக்கூடாது. வண்டியை வந்து ஒரு நார்மல் ஸ்பீடு கொண்டு வரணும். டெம்பரேச்சராக இருக்கும்ல நார்மல் ஒரு 10 மினிட்ஸ் வண்டி வந்து ஸ்டார்ட்லேயே வச்சுருக்கணும். அதாவது அந்த வண்டிக்குள்ளே கூலிங் ஃபேன் ஓடிட்டே இருக்கும். அது வந்து அந்த ஃபேன் எப்போ நிற்குதோ அப்போ தான் வண்டி நார்மல் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டியை ஆஃப் பண்ணலாம். இன்னும் இவ்வளோ பெரிய வண்டியில் போகிற இது என்னதுன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் தெரியல, 2வது இப்போ தெரியும் இது என்னதுன்னு. ரொம்ப ஒழுங்கு லைட் எடுத்துட்டு இருட்டு பார்த்தீங்களா? வழி தரான் நீங்கள் லைட் அதான் தமிழ்நாட்டு நீ ஒரு நிறைய போதும் எனக்கு கிட்ட சாப்பிட்டு போடணும். குட்டா சும்மா இரு மக்களை அது பேர்டு வேர்டு சொல்லக்கூடாது. செவன்டி 6 இது என்னங்க நம்ம தெரியாதோ? கன்னியாகுமரி 76 வரைக்கும் வந்துருந்தீங்க. நம்ம வாகனம் இங்க போயிட்டு இருக்கு. ஓ நாசம் ஆயிட்டுடிமா. எப்படி கட்டி போட்டு கொண்டு போறாங்க, எப்படி கட்டி போட்டு கொண்டு போறாங்க. பாத்து 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 பாத்து
விழாதடிமா இந்த வண்டியெல்லாம் டாடி நல்லா ஓட்டி கரைச்ச வண்டி. டாடி பறத்தக்கூடிய வண்டி. அது இப்போ அந்த ரோட்டில் பறந்துட்டு இருக்கு. அப்புறம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு என்னென்னா ஒரு பெரிய மலை வந்துச்சு. இப்போ அந்த மலையில் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் த்ரில்லாக தான் இருந்து இந்த மலை. பாப்பா எப்படி இருக்குன்னு. இது ரொம்ப ஹைட்டில் இருக்குது. கீழே பார்த்தா தலை சுத்தம். அப்படி ரொம்ப ஹைட்டில் தான் இருக்குது. இங்கே பக்கத்தில் வந்துட்டோம். தெரியாத இடத்துல எப்போவுமே ஓவர் ஸ்பீடாக போகக்கூடாது. கரெக்டான ஸ்பீடில் தான் போகணும். நைட் இருந்தோம் இங்கே ஸ்ரீடியில். இங்கே ரெடியாகி குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி அடுத்து நாங்கள் கிளம்பியாச்சு. நைட் இங்கே தான் வண்டியை பார்க் பண்ணியிருந்தோம். அப்படியே நம்ம சின்ன மினி ஸ்டவ்வில் கேஸில் தேயிலையும் மேகியும் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்புறது. தண்ணி பாட்டில் அங்கேருந்தே கொண்டு வந்தது. ஃபில்டர் தண்ணி ஒரு பாட்டில் ஒரு கேன் கொண்டு வந்திருந்தோம். அப்புறமா காலி பாட்டில் எல்லாம் தண்ணியெல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு இங்கேருந்து கோயிலுக்கு கிளம்புறோம். பார்க்கிங் போட்டு இதிலே வரும். எல்லாம் கேட் என்ன இருக்குல்ல, கேட்டு 7 8 இந்த கேட்டோட தான் உள்ள போகணும். ஓகே, இதில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் கோயில். அதில் தான் கேட் நம்பர்லாம் போட்டிருக்கு. 7 6 அப்படின்னு சொல்லி வரிசையில் கேட் நம்பர்லாம் போட்டிருக்கு. पार्किंग करना है हां पार्किंग எல்லாரும் ஒரே கேஸ் தான். 50 ரூபாய் தானே வண்டி எடுக்க கஷ்டம் ஆயிடுமே ப்ரோ. நான் எல்லாரும் வரதானே செய்யுங்க. अगर गाड़ी निकाल सकते हैं ना? हाँ निकाल सकते हैं. ऐसे तो नहीं है बीच में भीड़ हो जाएगा. हम है ना सर साथ में. இந்த ரோடா தான் இருக்கு. முட்ட வரும்போது இந்த ரோடு பிளாக் ஆகிடக்கூடாது. இது என்னங்க கோவில்? கோவில் தான். இதா? ஆமாம். வீடு போல இருக்குது. காரை பார்க்கிங் பண்ணால் கொண்டு போயிட்டுருக்கோம். இங்கோடி கார் பார்க்கிங் ஆண்டி போகிறோம். உள்ளாடி போய் நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அங்கே வந்து ஃபோன் ஒன்றும் யூஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் ஃபோன் ஒன்றும் கொண்டு போகலை. 2 ஃபோனையும் வண்டியில் வச்சுட்டு தான் போனோம். அங்கே கேமரா யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து வெளியே பார்க்கறதுக்கு நார்மலாக இருக்குது. உள்ளாடி வந்து எல்லா இதுவும் உண்டு. நல்ல பெரிய கோயில். உள்ளாடி என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து நிறைய கேட் இருக்குது. அப்புறம் வந்து வயசானவங்களுக்கு வந்து தனியாக ஒரு கேட் இருக்குது. அப்புறம் மீதி வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு 7 நம்பர் கேட்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கேஷ் கொடுத்து போகிறதுக்கு வந்து வேறு 6 நம்பர் 5 நம்பர் இதெல்லாம் கேஷ் கொடுத்து போகிறதுக்கு தனித்தனியாக கேட் இருக்குது. உள்ளாடி வந்து நிறைய வெயிட்டிங் ரூம் இருக்குது. அப்புறம் உள்ளே வச்சு வந்து சாயை பிஸ்கட்டெல்லாம் கிடைக்கும். சாயை வந்து 2.5 ரூபான்னு நினைக்கிறேன். 2.5 ரூபா சாயை. அப்புறம் சாப்பாடு வந்து டெய்லி உண்டு. 10 மணிலேருந்து ஈவினிங் 4 o'clock 5 நினைக்கிறேன், தெரியல. டெய்லி உண்டு. 3000 பேர் ஒரே நேரத்தில் வந்து உட்காந்து சாப்பிட முடியும் இங்கே. கோயில் உள்ளாடி வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும்.
நாங்கள் கோயிலுக்குள்ளே 8 மணிக்கு போனோம். அப்புறம் வெளியே வர்றதுக்கு வந்து மத்தியானம் ஆயிடுச்சு. நாங்கள் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு போனோம். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து. அப்புறம் உள்ளே வந்து தெரியலை, வெயிட் பண்ணும்போதும் வெயிட் பண்ணுற மாதிரி ஃபீலிங் ஆகலை. அப்புறம் என்னென்னா ரொம்ப ஹீட், அங்கே ரொம்ப சூடு, வெளியே வந்து நடக்கவே முடியாது. இப்போ வெளியே நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தனால சரி வெளியே கொஞ்சம் அவுட்டிங் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறோம். பிள்ளையை பார்த்து கூட்டிட்டு போய் எனக்கு வந்து அடிச்சிடாம. குட்டி கடையில் விட்டுருவாரு. ஆமாம், டைம் வேஸ்ட் தான் பண்ணோம். நம்ம பாபாய் கிட்ட போய் அதை மட்டும் எடுத்துகிட்டு போவோம். வா, இனியும் போயிட்டே இருக்கணும். கொஞ்சம் தூரம் வா, நேரே வெளியே போகுது. அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸும் வீடியோஸும் இங்கேருந்து எடுத்துட்டு சீக்கிரமாக கிளம்பணுன்னு இருக்குது. ஏன்னா நமக்கு இன்னும் நிறைய தூரம் போகணும்ல. அப்புறம் இன்னும் ஒரு கோயில் இருக்குது பக்கத்தில், அந்த கோயிலுக்கும் போகணும். ஒரே அவசரமாக தான் இருக்குது. இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரமாக எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் வீடியோஸும் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்புனது எங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த கோயிலுக்கு சாய்பாபா சாமியை நல்லா சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. டைம் இப்போ 3 மணி ஆச்சு. இப்போ வந்து ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இன்னொரு கோயில் இருக்குது. அது வந்து என்னென்னா சன்னி மந்திரம்னு சொல்லுவாங்க. சன்னி கோயில். அதுக்கு இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல்னா, அந்த கோயில் என்ன பேர்? சன்னி சிங்கனார். அப்புறம் அப்படி கொஞ்சம் அந்த பேர் எடுத்து சரியா. அப்புறம் வந்து என்னன்னா, இந்த வீடியோ நாங்கள் போடுவோமா போட மாட்டோம்னு தெரியல. போடுவோம், இப்போ போடுவோம் தெரியாது. சரி, டாடி பேசிட்டு இருக்கல. அப்புறம் அந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், அங்கே வந்து ஒரு வீட்லேயுமே கதவு கிடையாது, கதவு ஜன்னல் ஒன்றும் கிடையாது. அந்த சாமி அந்த கடவுளோட இதுன்னு சொல்லுவாங்க, சக்தின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துலையும் ஒரு இடத்துலையும் ஒரு சாதனம் கூட களவு போகாதான், திருட்டு போகாதான். அப்படி யாராவது திருடுனாலும் 3ஆவது நாள் தன்னாலே கொண்டு வச்சுருவாங்களாம். அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுமா, அதாவது மெண்டல் மாதிரி ஆயிடுமா அப்படின்னு அந்த இடத்துல உள்ள ஹிஸ்ட்ரி. ஆனால் ஆக்சுவலி அப்படி தான். ஒரு இடத்துலையும் கதவும் கிடையாது. பேங்க்கில் கூட ஒன்றும் போட்டிருக்க மாட்டாங்க. என்னது கதவு ஒன்றுமே கிடையாது. நம்ம இப்போ பேங்க்கு போகிற டைம் ஒன்றும் கிடையாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டி தரலாம். நீ நேரம் நம்ம எடுத்து எடுக்க வேண்டியது. எங்கள் டைம் இருக்கும். சாய்பாபா ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறாங்க. அதில் ரூம்ஸு ரேட்டு கம்மி தான். நார்மல் ரூம்ஸு 250 ரூபா, ஏசி ரூம்ஸு 500. ஃபுட் எல்லாமே அங்கே ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த இடத்துலேருந்து கோவிலுக்கிட்ட வர்றதுக்கு வேண்டி பஸ் எல்லாம் ஓடும். அதில் ஏறி நம்ம கோவில்கிட்ட வந்துடலாம். நடந்தே வந்துடலாம், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயிலில் பூஜையெல்லாம் நம்ம தான் பண்ணணும். கிட்ட கொஞ்சம்
இந்த கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இது நேரே இங்கேருந்து நம்ம ஏரியா தான், கோழிக்கோடு, தமிழ்நாடு. இது வந்து அகமத் நகர், மகாராஷ்டிராவில். இந்த இடத்துல தான் நாங்கள் ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே ஆர்மி ஏரியா தான். எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் சைடெல்லாம். அப்புறம் நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டினோம். தூக்கம் வரும்போது டோல்கேட்டில் வண்டியை நிப்பாட்டி ஒரு 2 மணிக்கு தூங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆனோடனே திரும்ப நைட்டு வண்டி ஓட்டினோம். அப்படி ஓட்டினா தான் நம்ம வந்து கவர் பண்ண முடியும். திரும்ப இங்கே பெட்ரோலும் டாப் அப் பண்ணிவிட்டு அப்போ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அடுத்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டவ்வை இங்கே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது பெட்ரோல் பல்க்கு பார்த்தீங்களா, அதனால் இங்கே நம்ம யூஸ் பண்ண முடியாது. பார்ப்போம், வெளியில் கடை கிடச்சா அப்படி கிடைக்கலைன்னா நம்ம எங்கேயாவது ஒரு மரத்துக்கிட்ட சைடு ஒதுக்கிட்டு அங்கே சாயம் வாங்கி போட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம ட்ராவலை பயணத்தை தொடங்க வேண்டியது தான். சாவி எங்கே மேலே இருக்கும். ஒரு இட்லி கடை கிடச்சி ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து இட்லியும் சாயம் வாங்கி எல்லாருமா சாப்பிட்டோம். கர்நாடகாவில் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு ரோட்டில் வேலை நடந்தாலும் அதை ஃபஸ்ட்டே சூப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல சூப்பராக இருந்து ரோடு சைடெல்லாம் நல்ல மரங்கள்லாம் நட்டு ரொம்ப சூப்பராக இருந்து. அப்புறம் நாங்கள் வந்து இது பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு இது ஸ்டார்ட் ஆகிட்டு, இது வந்து கர்நாடகாவில் தான் இருக்குது. இது கேரளா பார்டரில் வரும் இது. அப்புறம் இந்த இங்கே வந்து அனிமல்ஸ் எல்லாம் கிராஸ் ஆகும் அப்போ சுற்றிட்டுருக்கோம் அப்படின்னு போர்டு போட்டிருக்கு. நம்ம இங்கே வந்து வண்டியை நிறுத்தக்கூடாது. வண்டியை நிறுத்தினா 1000 ரூபா ஃபைன். இந்த ஃபாரஸ்ட்டில் நாங்கள் வந்து நிறைய எலிஃபெண்ட் எல்லாம் பார்த்தோம். எலிஃபெண்ட்டு கூட்டமாக போயிட்டுருந்து. அதுக்கப்புறம் வந்து நிறைய மான் போயிட்டுருந்து கூட்டமாட்டு. அப்புறம் வந்து கரடி பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோம். அங்கங்கே ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி தான் நடமாட்டிகிட்ருக்கோம். அங்கங்கே அழகாக இருக்கும் பார்க்க, நல்ல நேச்சுராக சூப்பராக இருந்து. இதுக்கு உள்ள தாண்டி டைகர்லாம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் முடிச்ச அப்புறம் வயநாடு வந்துட்டு, அப்புறம் வயநாடு ஹில்ஸும் முடிச்சிட்டு அப்புறம் அப்படியே கோழிக்கோட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். கோழிக்கோட்டில் எங்கள் மாமா வீடு இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். அவங்க இதுவரை இன்னும் வந்ததில்லை. இதான் ஃபஸ்ட் டைமு. அப்புறம் 3 days அங்கே ஸ்டே பண்ணி அங்கே உள்ள கொஞ்சம் இடம்லாம் போனோம். ரொம்ப போகலை, 2 பீச்சுக்கெல்லாம் தான் போனோம். ஏன்னா ஆல்ரெடி ட்ராவல் பண்ண டயர்டே இருந்துச்சு. அதனால் ரொம்ப ஒன்றும் வெளியே ஒன்றும் போகலை.
நாங்கள் அங்கே போன டைமில் தான் விஷு வந்துச்சு. அப்புறம் விஷுக்கெல்லாம் நாங்கள் எங்கள் மாமா வீட்டில் தான் இருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஷார்ட்டில் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்புறம் விஷு செலிப்ரேட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்கும். 5 o'clock கிளம்பி மார்னிங் தமிழ்நாடு வந்தாச்சு. மார்னிங் ஒரு 6 o'clock போல் குளச்சல் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் பார்க்க இப்படி இப்படி அது போட்டா விடுவோம் கண்ண பாரு. கேரளாலேருந்து கிளம்பி இங்கே வரும்போது ரோடு ஃபுல்லாக வேலை நடந்துட்டு இருந்து. பெரிய ஹைவே NH 66 சிங்கிள் ரோடாக தான் இருந்து மேக்ஸிமம். 2 வருஷம் நம்ம வண்டி ஃபுல்லாக நார்த் இந்தியாவில் இருந்து அதுக்கப்புறம் இப்போ தான் 2 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம குளச்சலுக்கு நம்ம ஏரியாவுக்கு வந்து சேர்ந்தாச்சு சேஃபாக. நம்ம அங்கேருந்து கிளம்பும் போதே நம்ம வண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால எல்லோரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டே இருந்தாங்க. ஏன்னா மேலே லக்கேஜ் இருக்குல்ல, அந்த கேரி பேக் நம்ம வச்சுருக்கனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏதாவது ரஷ்ஷான இடத்துல போய் வச்சுன்னா எல்லாரோட கண்ணும் நம்ம வண்டி மேலே இருக்கும். வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லாமல் கொஞ்சம் அவசரமாக தான் இது எடிட் பண்ணி போட்டது. ஒழுங்கு எடிட் பண்ணல. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.